வணக்கம். என்னுடைய பேர் பாலசிவபிரசாத். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியில பசுமைக்குள் அமைச்சு ரோஜா மலர் சாகுபடி கடந்த 16, 17 வருஷமா பண்ணிட்டுருக்கேன். அதேமாரி பூவும் ஏற்றுமதி பண்ணிட்டுருக்கேன். உள்நாட்டு சந்தையிலயும் விற்பனை பண்ணிட்டுருக்கேன். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ரோஸோட தான் ஸ்டார்ட் பண்ணது. இப்போ ரோஸு, கிரிசாந்திமம் 2 கிராப்பும் பண்ணிட்டுருக்கோம். குறிப்பா ரோஸ்ன்றது எங்களுக்கு அது வாழ்க்கையில ஒரு அங்கமா இருக்கு. ஒசூர் பகுதிய பொறுத்தவரைக்கும். ஒசூர் பகுதியில கிட்டத்தட்ட 2500 ஏக்கர் பரப்பளவுல பசுமைக்குடில் அமைச்சு, அங்க ரோஸ், ஜெர்பரா, கார்னேஷன், கிரிசாந்திமம் இந்த மாரி பல வகையான மலர்களும், திறந்த வெளியில பட்டன் ரோஜா, ஸ்ப்ரே ரோஸு, இந்த சாமந்தி, செவ்வந்தி இந்த மாரி பல வகையான மலர்கள் ஒரு 25,000 ஏக்கர் பரப்பளவுல பண்றாங்க. அதை தவிர்த்து கட் ஃபாலியேஜஸ் ஐட்டம்னு சொல்லுவாங்க. சாங் ஆஃப் இந்தியா, சாங் ஆஃப் ஜமைக்கா, ட்ரெசினா, ஆஸ்பராகஸ், சைப்ரஸ் இந்த மாரி நெறைய இருக்கு. இதுவும் ஒரு 5,000 ஏக்கர் அளவுல பண்ணிட்டுருக்காங்க. அதாவது இந்தியாவிலேயே மிக அதிக அளவு மலர்கள், இந்த டெக்கரேஷனுக்கு சார்ந்த ஐட்டம் எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் தான். இங்கிருந்து தான் இந்தியால பார்த்தீங்கன்னா, டெல்லி, ஜெய்ப்பூர், ராஜஸ்தான், கவுஹாட்டி, அஸ்ஸாம், கல்கட்டா இந்த மாரி பகுதிகளுக்கும், தமிழ்நாட்ல தமிழ்நாடு, கேரளா மொத்த பகுதிக்கும் இங்கிருந்து தான் நம்ம பூக்கள் அனுப்பி வச்சுட்டுருக்கோம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர், மலேசியா, துபாய் போன்ற நாடுகளுக்கும் இங்கேருந்து அதிக அளவுல ஏற்றுமதி ஆயிட்டுருக்கு. இந்த பகுதியிலாம் கிட்டத்தட்ட 16லேருந்து 18 நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது. அதே மாரி உள்ளூர் சந்தையில பார்த்தீங்கன்னா, குறிப்பா சென்னை, கோயம்பேடு மார்க்கெட்டா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், மாட்டுத்தாவணி, அதே மாரி திருநெல்வேலி, திருச்சி, கோயம்புத்தூர் எல்லா பகுதிகளுக்கும், அதே மாரி கேரளால கொச்சின்லேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் எல்லா பகுதிக்கும் இங்கேருந்து தான் மலர்கள் அனுப்பிட்டுருக்கோம். இத ரோஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பசுமைக்குடில ஏன் அமைக்கிறோம்னா, இது ஒசூர் பகுதி கடல் மட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 9,000 அடியில இருந்து 9,000 மீட்டர்லேருந்து 1,100 மீட்டர் உயரத்துல இருக்கு. இங்க தான் அந்த சீதான தட்பவெப்பநிலை எல்லாமே இங்க கரெக்ட்டா இருக்கிறதுனால, நமக்கு இந்த இடத்துல ஒரு உற்பத்தி ரொம்ப நல்லா தான் இருக்குது. இந்தியாவுல ஒசூர தவிர்த்து புனே, நாசிக், பெங்களூர் பக்கத்துல தொட்பல்லாப்பூர், சிக்பல்லாப்பூர் இந்த மாரி பகுதியிலயும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இங்க வரக்கூடிய தரமான மலர்கள் அந்த பகுதியில வரதில்ல. இங்க தான் ரொம்ப தரமான மலர்கள் வருது. அதனால தான் ஏற்றுமதியும் இங்கேருந்து அதிகமா நடக்குது. மற்ற பகுதிகள காட்டிலும் இங்க அதிகமா நடந்துட்டு இருக்கு. அதுக்கடுத்து முக்கியமா பார்த்தீங்கன்னா, நமக்கு 1 ஏக்கர்ல 32,500 செடியில இருந்து ஒரு 36,000 செடி வரைக்கும் நம்ம இங்க பிளான்டிங் பண்ணுவோம். இங்க மேல பார்த்தீங்கன்னா, பாலிஃபிலிம் போட்டு கவர் பண்ணியிருப்போம். இந்த பாலிஃபிலிம் எதுக்கு கவர் பண்றோம்னா, இதுல நமக்கு யுவி லைட்ட பிளாக் பண்ணும். பிளாக் பண்ணி உள்ள நல்ல ஹீட்ட குடுக்கும். நெறைய பேர் நெனச்சுட்டு இருப்பாங்க, பசுமைக்குள்ள உள்ள போனா ஜில்லுன்னு இருக்கும் அப்டின்ட்டு. அப்டி கிடையாது. உள்ள வந்தா சூடு அதிகமா இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, பசுமைகளுக்குள்ள எல்லா பகுதிகளிலும் ஒரே மாரியான மைக்ரோ கிளைமேட் தட்பவெப்பநிலை ஒரே மாதிரி இருக்கும். அதனால தான் இது செடி நல்லா வேகமா வளரும். அதே மாரி நீளம் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஃபீல்ட்ல 20 சென்டிமீட்டர் வளரக்கூடியது இங்க பார்த்தீங்கன்னா, 60லேருந்து 70 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். இந்த மாரி வளர்ச்சி அதிகமா கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயர் மீட்டர்லேருந்து 160லேருந்து 180 பூ ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். ரெட் வெரைட்டி 120 பூ ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். ஒரு ஏக்கர்ல ஒரு வருஷத்துக்கு 6லேருந்து 6 லட்சம் மலர்கள் வரைக்கும் ரோஜா ஹார்வெஸ்ட் பண்றோம். ஜெபரா பார்த்தீங்கன்னா, ஒரு 12லேருந்து 13 லட்சம் மலர்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். ரோஜாவ பொறுத்தவரைக்கும் ஒரு மலரோட உற்பத்தி செலவு ரூ. 3,000லேருந்து ரூ. 4 ரூ. 4.25 வரைக்கும் ஒரு மலரோட உற்பத்தி செலவு இருக்கும். அதே மாரி செல்லிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, இந்தியால ரூ. 6 6.50 வரைக்கும் இருக்கு. ஏற்றுமதியில பார்த்தீங்கன்னா, ரூ. 14லேருந்து ரூ. 14 வரைக்கும் இருக்கு. உள்நாட்டுல பார்த்தீங்கன்னா, அதாவது திருவிழா டைம், ஃபெஸ்டிவல் டைம், தீபாவளி, பொங்கல், அதே மாரி தசரா இந்த மாரி நேரங்கள்லயும், வளர்பிறை முகூர்த்தங்கள் இந்த மாரி டைம்ல அதிகமான சேல்ஸ் இருக்கும். ஒரு வருஷத்துல 60லேருந்து 65 முகூர்த்தம் வரும். அதுல 30, 35 முகூர்த்தம் வளர்பிறை முகூர்த்தம் வரதுனால, அந்த டைம்ல நல்ல சேல்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து திருவிழா காலங்கள்ல நல்ல சேல்ஸ் இருக்கும். ஏற்றுமதிய பொறுத்தவரைக்கும் கிறிஸ்மஸ், நியூ இயர், வேலண்டைன்ஸ் டே, மதர்ஸ் டே, வுமன்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, ஃப்ரெண்ட்ஷிப் டே இந்த மாரி நாட்கள்ல அதிகமா ஏற்றுமதி ஆகும். மத்த டைம்ல ஒரு ஆவரேஜான ஏற்றுமதி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பூ எப்பவுமே இந்த இன்டர்கல்ச்சர் ஆப்பரேஷன்ஸ் அதாவது செடிக்கு நடவு செய்றது முதல் நாம ஒவ்வொரு வகை வகையா மேனேஜ்மென்ட் பண்ணிட்டே வரணும். களை எடுக்கிறது, டீஷூட்டிங், ரிமூவ் பண்றது, பட் கேப்பிங் பண்றது, மருந்து தெளிக்கிறது, உரம் குடுக்கறது, நீர் மைக்ரோ இரிகேஷன் மூலம் குடுக்கறது, டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ஸ்ப்ரிங்க்லர் மூலமா உள்ள டெம்பரேச்சர கண்ட்ரோல் பண்றது, இந்த மாரி எல்லா வகையான இன்டர்கல்ச்சர் ஆப்பரேஷன்ஸும் டெய்லி நடந்துட்டே இருக்கும். இதுல 365 நாளும் வேலை இருக்கும். நாங்க அதிகமான வேலைவாய்ப்பு குடுக்குறோம். ரூரல் பகுதியில பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு 10 பேர் பக்கம் வேலை செய்வாங்க. அ பேக் ஹவுஸ்லேருந்து வேலை செய்வாங்க, கிரேடிங் வேலை தனியா வேலை செய்வாங்க இந்த மாரி. ஸோ 2,500 ஏக்கர் பரப்பளவு இருக்குன்னா, கிட்டத்தட்ட 25,000லேருந்து 30,000 பேர் பசுமை குடியில வேலை செய்றாங்க. அதை சார்ந்து இன்னொரு 25,000, 30,000 பேர் இருப்பாங்க. அதாவது டிரான்ஸ்போர்ட்டர்ஸ், வெஹிக்கிள்ஸ், இன்புட் மேனுஃபேக்சரர்ஸ், பாக்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ், ட்ரேடிங், மார்க்கெட்ல இருக்கவங்க. இந்த மாரி நெறைய இருக்கு. நம்ம ஒசூர் பகுதியில உற்பத்தியாகிற பூவ பொறுத்து தான் தமிழ்நாட்டுல நெறைய மார்க்கெட் டிபெண்டன்ஸ் இருக்கு. ரோஸ் இங்கேருந்து மட்டும் தான் போகும். வேற எங்கேயும் இந்த உற்பத்தி கிடையாது. ஸோ ஒசூர் பகுதி அதனால ரொம்ப ஹைலைட்டா இருக்கு, பூக்கள பொறுத்தவரைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பூ எப்பவுமே நாங்க காலையில 9:30, 10 மணிக்குள்ள ஹார்வெஸ்ட் பண்ணிருவோம். அதுக்கு மேல இருந்துச்சுன்னா பூ விரிஞ்சிரும். பூ விரிஞ்சுச்சுன்னா மார்க்கெட்ல வாங்க மாட்டாங்க. 55 முதல் 60% பூ மலர்ந்திருக்கும்போது நாங்க மொட்டா பார்த்து ஹார்வெஸ்ட் பண்ணி, அத கொண்டு போய் பேக் ஹவுஸ்ல வச்சு, அங்க ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் வச்சு, அதுக்கப்புறம் அத ப்ரீ கூலிங் ஸ்டோரேஜ், கோல்ட் ஸ்டோரேஜ்க்கு கொண்டு போவோம்.
கோல்டு ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா 2 to 6 டிகிரி டெம்பரேச்சர்ஸில் நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். அப்போ தான் அந்த பூவோட 24 ஹவர்ஸ் ப்ரீ கூலிங் வைக்கும்போது அந்த பூவோட ஷேப்பு, அந்த லென்த்து, சைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அந்த பூ அதாவது ப்ரீ கூலிங் பண்ணாமல் பூ வச்சிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளில் வாடி போயிடும். ப்ரீ கூலிங் பண்ணி பூ வச்சிங்கன்னா அது வந்து 1 வாரம் 10 நாள் வரைக்கும் அது தாங்கும் நமக்கு மார்க்கெட்டில். இல்லைன்னா தாங்காது. அதனால் இப்போ ரோஜா விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே அந்த ப்ரீ கூலிங் கோல்ட் ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் நாங்கள் எல்லாருமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் பண்ணும்போது ஒவ்வொரு கஸ்டமருக்கு தகுந்த மாரி பேக் பண்ணுவோம். ஸ்டாண்டர்டா வந்து 20 பூ வச்சு ஒரு பஞ்ச் பேக் பண்ணுவோம். அந்த 20 பூவும் ஒரே பஞ்சா இருக்கும். இதில பார்த்தீங்கன்னா, சில நாடுகளுக்கு வந்து 12 பூ கேட்பாங்க. சில நாடுகள் 16 பூ கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாரி நம்ம பேக்கிங்க மாத்துவோம். அந்த கஸ்டமர பொறுத்து அந்த பேக்கிங்க மாறும். ஏற்றுமதி தரம்ன்றது எப்பவுமே வந்து 50 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கிற மலர்கள வந்து ஏற்றுமதி தரமும், அதுக்கு கீழ இருக்கிறது டொமஸ்டிக் தரம்னு பிரிப்பாங்க. கஸ்டமர்ஸ் வந்து வெளிநாட்டு மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட்ல யார் பிரீமியம் பிரைஸ் குடுக்குறாங்களோ, யார் கேஷ் குடுக்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து சேல்ஸ் குடுப்போம். ஒசூர் லோக்கல்லயே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 600 வியாபாரிகள் இருக்காங்க. அவங்க நம்ம தோட்டத்திலேயே வந்து பூ வாங்கிட்டு அதுக்கான பேமெண்ட் குடுத்துட்டு போறாங்க. சில விவசாயிகள் வந்து அவங்களே நேரடியான வியாபாரமும் பார்க்குறாங்க. இப்ப நாங்கலாம் வந்து டைரக்ட்டா சிங்கப்பூர், மலேசியா, துபாய் போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றோம். அதேமாரி இந்தியால எந்த பகுதியில கேட்டாலும் அவங்களுக்கு தேவையான பூக்கள நாங்களே டைரக்ட்டா அனுப்பி விட்டுருவோம். இந்த மாரி, அந்த மாரி 2 விதமாவும் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அடிப்படையா பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து அரசாங்கத்திலேருந்து நல்ல சப்போர்ட் குடுத்துருக்காங்க. மாநில அரசு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு ரூ. 18,75,000 வரைக்கும் சப்சிடி குடுக்குறாங்க. அதில பார்த்தீங்கன்னா, 60% மத்திய அரசு நிதியும், 40% மாநில அரசு நிதியும் சேர்ந்து நமக்கு குடுக்குறாங்க மானியமா. அத தவிர்த்து மத்திய அரசுலேருந்து நேரடியாக நேஷனல் ஹார்ட்டிகல்ச்சர் போர்டு மூலமா ஒரு குடும்பத்துக்கு ரூ. 56,00,000 சப்சிடி குடுக்குறாங்க. 2 1/2 ஏக்கர் பசுமை குடில் பண்றதுக்கு. ஸோ இந்த மாரி அரசாங்கத்தோட சப்போர்ட் அதிகமா இருக்கிறதுனால தான் எங்க பகுதியில விவசாயிகள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இந்த மலர் தொழில பண்ணிட்டு இருக்காங்க. மலர் தொழில பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு இதில சாதகங்கள் எப்படி அதிகமா இருக்கோ, அதே மாரி ஒரு சில ப்ராப்ளம்ஸும் இருக்கு. குறிப்பா இந்த பிளாஸ்டிக் பூ வந்ததுலேருந்து எங்க விவசாயிகளுக்கு வர வேண்டிய லாபம் வந்து சரியான முறையில வரதில்ல. இந்த பிளாஸ்டிக் மலர்கள் வந்து மார்க்கெட் அதிகமா டாமினேட் பண்ணிருக்கு. இதனால வந்து நம்ம சுற்றுச்சூழல் எல்லாமே பாதிக்கப்படுது. உணவு சங்கிலியும் பாதிக்கப்படுது. மத்திய, மாநில அரசாங்கங்கள் வந்து எங்க பிளாஸ்டிக் பூவ வந்து தடை பண்ணணும். ஆர்டிஃபிஷியல் பிளாஸ்டிக்கா இருக்கட்டும், சின்டெக்ஸா இருக்கட்டும், லேட்டெக்ஸு, துணி இந்த மாரி நெறைய பண்றாங்க. இது எல்லாமே தெர்மோகோல் இந்த மாரி டெக்கரேஷன்லாம் பண்றதுனால அது வந்து சுற்றுச்சூழல பாதிக்குது. அதனால அரசாங்கங்கள் அதுக்கான தகுந்த நடவடிக்கை எடுத்து, அதை தடுத்து எங்கள விவசாயிகளோட வாழ்வாதாரத்த காக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். வணக்கம். நான் என் பேரு ಮುನಿವೆಂಕಟಪ್ಪ. நாங்க வந்து பி தாசரಪಲ್ಲಿ வில்லேஜ் பாகலூர் போஸ்ட் ஒசூர் தாலுಕು கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். நாங்க வந்து ரோஸ் அண்ட் ஜெரபரா க்ரோ பண்றேன். லாஸ்ட் ஸ்டில் 20 இயர்ஸ் இந்த க்ரோ பண்ணிட்டே இருக்கிறேன். இப்போ வந்து எந்த வந்து 41 ஏக்கர்ஸ் க்ரோ பண்ணிட்டு இருக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் சம் பர்சன்டேஜ் லீஸ் இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு எங்களுது. நல்லா கவர்மெண்ட் எல்லாம் வந்து சப்சிடி மூலமா நல்லா வந்து பாலி ஹவுஸ்க்கு, அப்புறமா வந்து வாட்டர் ஹார்வெஸ்ட் பாண்டுக்கு, பிளான்ட்ஸ்க்கு, அப்புறமா வந்து வெஹிக்கல் ஒன்று கொடுத்துருக்காரு எங்களுக்கு. அது வந்து சப்சிடி எல்லாமே இண்டிகேட்டட் பேக் ஹவுசன்ஸ் கூட ஒரு ப்ராஜெக்ட் வந்து அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு. கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து எங்களுக்கு வந்து நல்லா இந்த பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கு. நான் வந்து எவ்ரி டே ஒரு 65,000 to 70,000 ஃப்ளவர்ஸு ப்ரொடக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கிறேன். நல்லா மார்க்கெட் கூட இருந்துச்சு. இந்த வருஷம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து ஆஃப் சீசனில் வந்து இந்த மார்ச் ஏப்ரலில் வந்து லேபர் இஷ்யூஸ் வருது. அதுக்கப்புறமா சீசன் நிறையா நல்லா ரேட் வர டைமில் வந்து பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் வந்துடுது. அந்த பிளாஸ்டிக் ஃப்ளவர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் கவர்மெண்ட்டு. லேபர் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்குது. அந்த நார்த் இந்தியன்ஸ் லேபர்ஸ் நிறைய இருக்கிறது. அப்போ அன்ஸ்கில்டு லேபர் நிறைய எங்கள்கிட்ட இருக்குது. எல்லாமே அந்த வந்து கொஞ்சம் அந்த லேபர் ப்ராப்ளம் வந்தப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லேபர் வச்சு வேலை பண்ணணும். அதுக்காக பிளாஸ்டிக் ஃப்ளவர் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா டெக்கரேட் பண்ணுறதோ இல்லைன்னா யூட்டிலைஸ் பண்ணுறதோ அது வந்து நாங்கள் இந்த ஃப்ளவருக்கு நல்லா ரேட் கிடைக்குது. அப்போது மேனேஜ் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல் ஆகும் சார். ரோஸ் பண்ணால் நல்லா பெனிஃபிட் இருக்கு. ரோஸ் என்னன்னா ஒரு வாட்டி பிளான்டிங் பண்ணிட்டேன்னா 5 to 6 இயர்ஸ் வரைக்கும் மேனேஜ் பண்ணலாம். அந்த மேனேஜ் பண்ணப்போ ஒரு இயருக்கு எப்படி இல்லைன்னா கூட 30 lakhs பில்லிங் பண்ணலாம். அந்த பில்லிங் பண்ணால் எல்லாம் இப்போ எக்ஸ்பென்சஸ்ஸு எல்லாமே கொஞ்சம் டிப்ரிசியேஷன், அந்த பிளான்டிங் பண்ணுற மெட்டீரியல் இதெல்லாம் பண்ணால் ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 12 lakhs கேரண்டி ஒரு இயருக்கு மிச்சம் ஆகும். இது வந்து ஒரு ஏக்கர் ரோஸ் பண்ணால் இந்த மாதிரி 12 lakhs வரைக்கும் மிச்சம் ஆயிடுது. அதே ஜெர்பராவில் வந்து இப்போ லாஸ்ட்டு 1 year பேக் வரைக்கும் நல்லா இன்கம் இருந்துச்சு. இப்போது கொஞ்சம் அந்த கிறிசாந்தியம் அது கொஞ்சம் வந்ததுக்காக கொஞ்சம் ஓல்டப் ஆகிருக்கு ஜெர்பராவில் கூட 12 lakhs to 14 lakhs வரைக்கும் இன்கம் இருக்குது சார். மலர் தொழிலை பொறுத்த வரைக்கும் நாம எந்த அளவுக்கு நம்மளோட உழைப்பு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது வந்து நமக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். எல்லா பகுதியிலையும் எல்லா வகையான மலர்களும் வளராது. ஒரு சில பகுதியில் ஒரு மலர் கண்டிப்பாக வரும். மதுரையில் வந்து மல்லி வர மாதிரி, ஒசூரில் ரோஜா வர மாதிரி,
ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த சூழ்நிலை, தட்பவெப்பநிலை, அந்த காலநிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு மலர் உற்பத்தி நடந்துட்டு இருக்கும். நீங்க அந்த உங்க பகுதியில என்ன மலர் அதிகமா வருமோ, அந்த மலர வந்து நீங்க உற்பத்தி பண்ணலாம். அதுலேருந்து மலர் மட்டும் விக்காம அதனுடைய பை ப்ராடக்ட்ஸும் சேர்த்து விக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க பக்கத்துல இருக்க அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, ஹார்ட்டிகல்ச்சர் ஆஃபீஸ் போனீங்கன்னா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு குடுப்பாங்க. எல்லாருமே மலர் தொழில பண்ணலாம். ஃபுல் டைமும் பண்ணலாம், பார்ட் டைமும் பண்ணலாம். ஷார்ட் டெர்ம் மலர் தொழிலும் பண்ணலாம், லாங் டெர்ம் அதாவது எங்க ரோஜாலாம் 5லேருந்து 6 வருஷம் இருக்கும். அ சாமந்தி பூ இதெல்லாம் வந்து 2, 3 மாசம் தான் இருக்கும். இந்த மாரி நம்ம அதுக்கு தகுந்த மாரி நம்ம கிளைமேட்டுக்கு தகுந்த மாரி, நம்ம பகுதிக்கு தகுந்த மாரி மலர் தொழில பண்ணலாம். மலர் தொழில் எப்பவுமே லாபகரமான தொழில். நம்ம எந்த நேரத்துல மலர் தொழில பண்ணணும், எந்த நேரத்துல விதைக்கணும், எந்த நேரத்துல அறுவடை பண்ணணுன்றத நம்ம கரெக்ட்டா புரிஞ்சு, தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாரி பண்ணோம்னா, மலர் தொழில் எப்பவுமே லாபகரமான தொழிலா இருக்கும். நன்றி.